அஞ்சலியோட பாட்டியை வந்துட்டு டாக்டர் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கு 3,00,000 செலவாகும். அது பண்ணால் மட்டும்தான் இவங்க இன்னொரு நாள் வந்துட்டு இதுவாக இருப்பாங்க. உடம்பு சரியாகுமான்னு தெரியாது. ஆனால் நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3,00,000க்கு எங்கே போகணும்? எல்லாரும் பிதுங்கி போயிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அம்மா வந்துட்டு வீட்டில் சாப்பாடு பொருள் எதுவுமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு மளிகை கடையில் கேட்குறாங்க. ஏற்கனவே பாக்கி கொடுத்தா தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் வருத்தத்தோடு வர அவங்கள பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஸ்வீட் போட்டு தரணும், நீங்கள் போட்டு தருவீங்களா, உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அட்வான்ஸ் கொடுக்க அதை வச்சு மளிகை வாங்கிக்கிறாங்க. முருகனோட அம்மா வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வீட்டில் யாருக்கும் இதை பற்றி தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முருகனுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருது. ஆனால் பணம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். கல்யாணத்துக்கு வந்து வீடு ஃபுல்லாக பூவாலே டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முருகன் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா பாட்டியோட செலவுக்காக வந்துட்டு பணம் என்ன பண்ணுறான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்பா இன்சூரன்ஸ் போட்டிருந்தாருலன்னு அஞ்சலிக்கு ஞாபகம் சரி அதை வாங்கிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கேசவன் வந்துட்டு உடனே போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட ரகு கிட்ட சொல்ல அவர் ஒரு பிளானை போட்டார். ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் அவங்க அம்மா சைன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாரு. நேராக அவங்க ஒய்ஃப் அவங்க பையனை வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை போய் பார்க்குறாங்க. பாட்டிக்கு முடியலன்னு கேள்விப்பட்ட இந்தாம்மா ஆப்ரேஷனுக்கு என்னால் முடிஞ்ச பணம்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்றாங்க. நாங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணுறது, திடீர்னு பணம் கிடைக்காதுல, அதனால நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதுக்காக தான் எங்கள் 3 பேருக்கும் போட பார்த்தோம். அத்தை உங்கள்கிட்டயும் வந்துட்டு உங்களுக்கும் போடலான்னு சொல்லி தான் வந்துட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃபைலு ஃபார்மு நீங்கள் சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போதில் அஞ்சலியோட அம்மா வேணான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அஞ்சலி வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சைன் பண்ணி கொடுத்தவொன்னே அந்த ஃபார்மை வாங்கிக்கின்னு ரகு வந்துட்டு கிளம்பிடுறாரு. நேராக அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாவால் வர முடியல, அப்பா செத்ததுலேயே இருக்கிறாரு, இது வந்து எவ்வளோ உதவி பண்ண போகுது எங்கள் குடும்பத்துக்கும் தெரியணும் அப்படி இப்படின்னு கேசவனும் ரகுவும் போயிட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட நடித்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பணத்தில் வந்துட்டு 7 லட்சம் வருது. 2 லட்சம் வந்துட்டு கேசவனுக்கு கொடுத்துட்டு 5 லட்சத்தை இவரே ஆட்டையை போட்டுடுறாரு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் வீடெல்லாம் முடிச்சிடுறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்திரிக்கையெல்லாம் வந்துட்டு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு. கேசவனை கூப்பிட்டு பத்திரிக்கை கொடுத்து நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல அதை காலையில் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வா, அதே மாதிரி துளசிக்கோ இல்லை வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாங்க. இங்கே இவங்க பணம் வந்துட்டு நம்ம அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசலான்னு இது பண்ணுறாங்க. ரகு பண்ண பித்தலாட்டம் எல்லாம் தெரிய வருமா, தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க லக்ஷ்மின்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.